இவ்வளோ கேவலமான ஆட்சி நான் பார்த்ததே இல்லை. ஏண்டி ராஜா என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் ரேஷன் ஐயோ பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டாரியா மார்க்கோஸ் மார்க்கோஸ் விஞ்ஞானி. அட பைத்தியக்கார பாயில உன் வயசு என்ன இருக்கும்? போய் ரேஷன் கார்டில் நீ அரிசி வாங்கினாக்கா 10 கிலோ வாங்கினாக்கா 15 கிலோன்னு வந்துருச்சா? அட பைத்தியமே, அப்படின்னா நீ நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாண்டா எரும மாடு. அறிவில்லை உனக்கு? இப்போ இந்த இப்போ நீ சொல்கிறது யாருக்குன்னு தெரிஞ்சதில்ல, அவரோட ஆட்சி வரணும்னு சொல்கிறேன். சரி, அவரோட இளைஞர்களாக இருக்கிற நீங்கள்லாம் அவரோட சினிமாவுக்கு எவ்வளோ டிக்கெட் போடுறாரு? ஐயோ என் ரசிகர்கள்லாம் பாவம்ப்பா, எல்லாம் ஏழை பசங்களாக இருக்கிறாங்க, எல்லாம் படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு அவங்க அம்மா அப்பாலாம் செலவு பண்ணுறாங்க, என் படத்தை வேற வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் வரணுமே அப்படின்னு உனக்கெல்லாம் கம்மி பண்ணிட்டாரா? கம்மி பண்ணிட்டாரா? அரசியலில் வந்து அப்படியே கரைச்சி புளியை கரைச்சி கொட்டை ஏற்றி வெளி போட்டவர் வந்து உட்கார்ந்துருக்குற நீ வந்து சொல்ல வந்துட்டியா? உங்களுக்கெல்லாம் இப்போ புரியாது, இப்போ புரியாது உங்களுக்கெல்லாம். அதாவது அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி 5 வருஷம் 10 வருஷம் தவம் கடந்து தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும், மக்களுக்கு நல்லா செய்யணும்னு உட்காந்தா இருந்தாங்க. அது முன்னாடி வேணால் அவங்க என்ன எப்படி நடந்தாங்கலாம் இல்லை. இப்போ நடக்கிற எல்லாமே கரெக்டாக மக்களுக்காக ஒவ்வொன்றும் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அது புரிகிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்சி அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அந்த ஆட்சியில் சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடணும்னு இப்போ திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க கீழவே உட்காந்துருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆட்சியை பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு காலம் ஃபுல்லாக அதில் உட்காரணுன்னு தான் நினைப்பாங்க. நீ சொல்கிற மாதிரி 10 கிலோ அரிசிக்கு 15 கிலோ போட்டாங்கன்னா நுகர்வோர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் அதை காமிச்ச உடனே அதை வந்து எடுக்கலைன்னு வச்சுக்கோ, அப்போ நீ வந்து பாரு சொல்லு, இப்படி ஒரு ஆட்சியை பார்த்ததில்ல. அட எருமை உனக்கு என்ன வயசு இருக்கும்? நீ என்ன ஆட்சியை பார்த்து கீழ்ச்சிட்ட? அப்படியே உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? அரசியலை பற்றி உனக்கு ஊனா கூட தெரியாது. அவங்க வந்து 2 கில்லி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினவுடனே 2 இது பாட்டு ஆடினவுடனே நீ எல்லாம் தலைவான்ட்டு மேலேருந்து அதில் பாலை ஊற்றிட்டு உட்காந்துருக்கிறது மட்டும்தான் தெரியும். அவரையே அரசியலை பற்றி பேச சொல்லு பார்ப்போம். அவரையே விஜயவே அரசியலை பற்றி பேச சொல்லு. நான் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னெல்லாம் 2வது தீர்மானமாக இருக்கட்டும். தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத விமர்சனங்களை செய்கிறத மரியாதையை நிறுத்திக்கோங்க. அவ்வளோதான், நல்லது இல்லை இதெல்லாம். இப்போ தெரியாது உங்களுக்கு, இப்போ தெரியாது இவர் யார் கூட இருக்கிறாரு, இவர் யாருக்கு கொண்டு சொருவார், அப்புறம் நம்மளெல்லாம் இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. தெரியும் போது ஐயோன்னு கத்தின்னு அடிச்சுக்கின்னு சாகும்போது அன்னைக்கு தெரியும். ஐயோ நம்ம தெரியாமல் ஏற்கனவே நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமேன்னா இங்கே உக்காந்துருக்குறோம். புரியுதா? சின்ன வருமானத்துக்கே இந்த சின்ன கல்லு பெத்த லாபம்னு போட்டு உயிரை எடுக்கிறாங்க பாரு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது. போய் உங்கள் அம்மாவுக்கு எதுனா நல்ல வேலை ஏதாவது செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் செஞ்சு கொடு. இல்லையா உனக்கு அரசியலை பற்றி பேசணுமா, போயிட்டு அரசியல் ரீதியான புக்குகளெல்லாம் படி. அரசியலில் எப்படி இருந்திருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் படி. அதுக்கப்புறம் வந்து சொல்லு, ரேஷன் கார்டில் போட்டுட்டாங்க எங்களால் வாங்க 15 கிலோ போட்டாங்க வந்துட்டார் சொல்கிறதுக்கு ரேஷன் கடையில். அப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ண முடியாதுடியோ. இப்போல்லாம் ஃபுல்லாக எவிடன்ஸோடு வருது. பைத்தியக்கார பாயில எவிடன்ஸோடு வருது. நீ அங்கே 10 கிலோ உனக்கு அரிசி போட்டாங்கன்னா நீ 15 கிலோக்கு உனக்கு வந்ததுன்னா அடுத்த செகண்டே நீ கொண்டு போயிட்டு எடை போட்டு அங்கே கொண்டு போய் வச்சேன்னு வச்சுக்கோ, அவர் சீட்டை கிழிச்சிருவாங்க டேரா. புரிதா? அங்கே உனக்கு கொடுத்தாங்க பாரு 10 கிலோ அரிசியை கொடுத்துட்டு 15 கிலோன்னு போட்டாங்கன்னு சொன்னாங்க பாரு, ஒரு டேராக கிழிச்சி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. தற்குறி பாயில வந்துட்டான் அங்கேருந்து பேசுறதுக்கு. போடா நல்லா சேமியா மண்டையா, போய் படிடா.